கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா, எங்கள் இறைவா, உன் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டோம், எனவே எங்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்னா, இன்னும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன், அருள் வழங்குவதில் அருள் புரிவதில் நீயே சிறந்தவன் என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அமர்ர மனிஸ்தக்ஃபர, எவர் ஒருவர் தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, ஒரு பாவம் செஞ்சிட்டார், செஞ்ச பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்பதாக அந்த பாவத்தை நினைத்து மனம் வருந்திய நிலையில களப்பற்ற முறையில மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த பாவம் அவருடைய உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருக்குது. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் மன்னிச்சிடா, அல்லாஹ் மன்னிச்சிடா, அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த நிலையில ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் பாவத்தில் நிலைத்திருப்பவராக அல்லாஹ்விடத்தில் அவர் கருதப்பட மாட்டார். பாவம் செஞ்சிட்டாரு, செஞ்ச பாவத்திற்கு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் பாவம் செய்த நிலையிலேயே இருப்பதாக, பாவத்தில் நிலைத்திருப்பவராக அவர் கருதப்பட மாட்டார். என்ன செஞ்சிருவானா, அல்லாஹ் ஒரு அடியான் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பையும் வழங்குறான், பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் அந்த அடியான ஒதுக்கிறான். மேலும் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு அவர் 70 முறை பாவம் செய்தாலும் சரியே, அவரு அல்லாஹ்ட்ட தௌபாவை களப்பற்ற முறையில தௌபாவை கேட்கிறாரு, பாவம் கேட்கிறாரு, இருந்தாலும் அவர்கிட்ட ஏதோ பாவமான காரியங்கள் நிகழ்ந்துருச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 70 முறை அவர் பாவம் செய்தாலும் சரியே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் பாவத்தில் நிலைத்திருப்பவராக கருத மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த ஹதீஸை பார்க்கிறோம். இப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, பாவம் செய்த உடனேயே கை சேதம் கொள்வது, பாவம் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி தௌபா செய்வது, யா அல்லாஹ் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொள்வது, அந்த தௌபாவை, அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை களப்பற்ற முறையில் கேட்பது அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, யாரின் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றானோ அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிவான்னு சொன்னா, யார் அல்லாஹ்ட்ட அதிகமாக தௌபா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியும். அப்போ நம்ம கையில தான் இருக்குது. பாவத்தின் காரணமாக நம்ம வரலாறுகளில் எடுத்து பார்த்தோம்னா தெரியும், ஒரு சஹாபி ஒரு பெரும் பாவத்தை, ஒருத்தர் ஒரு பெரும் பாவத்தை செஞ்சிட்டாரு. அந்த பாவத்தை நினைச்சு அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்கின்ற ஒரு கவலை அவருக்குள்ள வந்துருச்சு. அவர் அழுகிறத பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி இவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு, ஏதோ பாவம் செஞ்சிட்டாரா என்பதாக சொல்லும் பொழுது அவர் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே அவர்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்ன நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க? நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் என்பதாக சொல்லி அவர் கை செய்தப்பட்டாரு. அப்போ கேட்டாங்க, நீ செஞ்ச பாவம் பெருசா அல்லாஹ் பெரியவனான்னு சொல்லி. அல்லாஹ் தான் பெரியவன், அப்போ அல்லாஹ் உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு வழங்குவானே என்கின்ற ஒரு வர்ண செய்தி ஹதீஸில் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, பாவ மன்னிப்பு இருக்குது, அது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி வழங்கக்கூடிய பெரும் கொண்ட ஒரு ரஹ்மத், அது ஒரு அருள். அப்போ யார் அதை கேட்குறாங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும், யார் அதை கேட்கலையோ அது அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் கேட்கணுங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். பேணுதலாக பாவ மன்னிப்பு தேடுவதையும் எல்லா நெருக்கடியை விட்டும் எல்லா கவலைகளை விட்டும் ஈடேற்றம் பெற்று தரக்கூடிய ஒரு இபாதத்து தான் தௌபா. அந்த தௌபாவை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம்? அந்த செய்த பாவத்தின் காரணத்தினால் வர இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும்,
செய்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நீங்கும். இன்னும் சொல்ல போனா அவர் நினைத்து பார்க்காத நிலையில் அவருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். அவருடைய தௌபாவை அல்லாஹ் மன்னித்து அவருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூதாவூத் என்ற ஹதீஸ் இடம் பெறுது, யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொன்னா, இரண்டு நபர்கள் சந்திக்கும் பொழுது, ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் முகமன் சொல்றாங்க. அதுல யார் முந்துறாரோ, சலாம் சொல்வதில் யார் முந்துறாரோ, ஒரு தெரிந்தவரோ தெரியாதவரோ என நீங்கள் யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்கள், அஃஸலு சலாம், சலாத்தை பரப்புங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இரண்டு சகோதரர்கள், முஸ்லிமான சகோதரர் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்புல அவங்க ஒருவரை பார்க்கும் பொழுது எவர் ஒருவர் சலாத்துல முந்துறாரோ, யாருடைய சலாம் முதல்ல போய் அவர்கிட்ட யாருடைய சலாம் முந்துகின்றதோ அந்த சலாத்தில் முந்தக்கூடியவருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை உடனடியாக வணங்குறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இஸ்லாத்தில் சிறந்தது இரண்டு, ஒன்று தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை கண்டாலும் சலாம் சொல்வது, ரெண்டாவது பசித்தவருக்கு உணவு அளிப்பது. இதுதான் இஸ்லாத்திலேயே ஆக சிறந்த செயல்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. இந்த ரெண்டு செயல் தான். அதுல முதலாவது விஷயம், தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை கண்டால் நீங்க சலாம் சொல்லுங்க, அவரு சொல்லட்டும், நீங்க காத்திருக்க வேண்டாம், யாராக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, அஃஸலு சலாம், சலாத்தை பரப்புங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அப்ப சந்திக்கும் பொழுது எவருடைய சலாம் முந்துறதோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை பெறுறாரு. இல்ல அவர் எனக்கு சலாம் சொல்லட்டும் என்பதாக தாமதித்தால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவர் தூரமாகிறார். சலாம் சொல்லி அவர் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு நாம சலாம் சொல்றோம், ஆனா அவர் பதில் சொல்லாம அவர் போயிட்டாருன்னு சொன்னா அதுக்குண்டான நன்மையை அல்லாஹ் வழங்கிடுவான். ஆனால் சலாத்துல முந்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் அவருடைய சலாம் தான் முந்தி இருந்தது என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். அப்போ சலாத்தில் முந்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குகின்றான். அடுத்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். நீங்கள் இருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் முசாபஹா கைலாகு செய்து கொள்ளுங்கள். அப்போ இதை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். கை கொடுக்கும் பொழுது இந்த செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். இந்த துஆவை நீங்கள் முசாபஹா உங்களுடைய கைலாகு நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை இபாதத்தாக மாற்றுறான். அது ஒரு இபாதத். ஒரு முஸ்லிமான சகோதரர் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்வது, அவர்களுக்கு முசாபஹா கைலாகு செய்து கொள்வது, அப்போ இந்த துஆவை ஓதுறது, இதை நமக்கு சொல்லும் பொழுது யார் இந்த துஆவை ஓதி தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லி முசாபஹா கைலாகு செய்து இந்த துஆவை ஓதுறாரோ அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான், தன்னுடைய அருளையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். இதை கூட இஸ்லாம் நமக்கு இபாதத்தாக மாற்றி தருகின்றது. ஒருவரை சந்திக்கும் பொழுது சொல்லக்கூடிய அந்த முகம்மன், ஒருவரை சந்திக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய அந்த கை கொடுப்பது, அதை கூட இபாதத்தாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார்கள். அப்போ இந்த ரெண்டு செயல்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரும். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாயிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.